சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். ஸோ இப்போ கிளாஷாக போகுது சார், சூர்யா சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, அது கிளாஷ்னு ஆக்சுவலாக சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சூர்யா படம் கங்குவா அக்டோபர் 10ன்னு போட்டாச்சு. அதை தாண்டி அந்த படம் அந்த டேட்டுக்கு வரும்போது வரத்துக்கு முன்னாடி இந்த படம் இந்த டேட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்லி தான் அதை நாங்கள் வெளியிடுறோன்னு அதனுடைய ப்ரொடியூசர் ஞானவேல் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இதெல்லாம் மீறி இப்போ வேட்டையனும் அந்த டேட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபெஸ்டிவல் டேக்கான ஒரு இது கிடையாது. அடுத்து தீபாவளி தான். தீபாவளிக்கு மேபி விடாமுயற்சி அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். அதை தீபாவளி விட்டால் அதோட பொங்கல் தான். நீங்கள் டிசம்பரில் மழை வந்துடும், அப்புறம் குளிர். டிசம்பர் 25 கிறிஸ்மஸுக்கெலாம் பெரிய ஒரு வரவேற்புலாம் உங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்காது. இது எதிர்பார்த்து தான். இதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ரஜினி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அநேகமாக அது டெல்லியிலையோ இல்லை ரிஷிகேஷ்லையோன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க அந்த சாதுக்கள் துறவிகள்லாம் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது என்ன படம் பண்ணுறீங்கன்னா, கூலி பண்ண போகிறேன், ஷூட்டிங் ஆரம்பிக்கலை, இப்போ வேட்டைன்ற படம் பண்ணுறேன், எப்போ ரிலீஸுக்கு அதுன்னா அக்டோபர் 10 டிஃபால்ட்டாக சொல்லியிருப்பாரோம். அது அவருடைய ஒரு அனுமானம் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதான். அது நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அது நேரம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு அது லைக்காக தான் முடிவு பண்ணோம். ஒரு டேட் மேபி பேசியிருந்து கூட இருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு டேட் அவங்க ஃபிக்ஸ் ஆகல. லைக்காவுக்கும் ஒரு சின்ன நெருக்கடி இருக்குது. ஒரு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு நிறுவனம் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படைப்பெல்லாம் லைக்காவை தவிர மீது யாராலும் கொடுத்துருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க தான், அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் காரணம். இப்போ அவங்களுக்கு வேட்டையின் ஒரு பக்கம், விடாமுயற்சி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏறக்குறைய அந்த நிறுவனத்தை ஒரு மறுபடியும் பூம்னு கொண்டு வரக்கூடிய ஒரு படமாக வேட்டையன் தான் இருக்கும். அதுக்கு ஒரு சரியான டேட்டு அக்டோபர் 10. அந்த அக்டோபர் 10 சரியான டேட்டுன்றதுக்கு காரணம் என்னென்னா, ஆயுத பூஜை வரப்போது. ஒரு 4 நாள் விடுமுறை. 4 நாள் விடுமுறை சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 4 நாள் விடுமுறையை பயன்படுத்திக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் காரணம். கங்குவோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா 1000 கோடி இப்போ ரீசெண்ட் ட்ரைலர் வந்துச்சுன்னா போயிட்டு இருக்கு. பட் வேட்டையன் பார்க்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணாமல் தெரியல சார். இப்போ திடீர்னு நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஐப்பும் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஓவர் ஐப்பில் வச்சிருக்காங்க. கங்குவா இந்தியன் சினிமா, பேன் இந்தியன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கங்குவா உங்களுக்கு ஒரு 350 கோடியில் தயாரிக்க படம். அது பார்த்திங்கன்னா ஒரு 33 லாங்குவேஜில் அதை டப் பண்ண போகிறோம். சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான படம். எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு தியேட்ரிக்கலாக வர ஒரு படம். இவ்வளோ கால் கேப் இந்த படத்துக்கு தான் விட்டாச்சு. சிறுத்தை சிவா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இடையில ட்ரெய்லர் வந்தது. ஏங்க சொன்ன மாதிரி அக்டோபர் 10க்கே இப்போ ட்ரெய்லர் ஏன் வெளியிட்டிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ட்ரெய்லர் அடுத்தடுத்து 2-3 ட்ரெய்லர் வரும். இதை தாண்டி இதே பிரச்சனை தான் வேட்டையனுக்கு. என்னென்னா, ஒரு பக்கம் ப்ரொமோஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு கிளிம்ஸ் வீடியோவோ இல்லை அடுத்த ஒரு போஸ்டரோ ஓகே பண்ணிடலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா வேட்டையன் கூட படப்பிடிப்பு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சு. சின்ன ஒர்க்கில் தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கலாம். நீங்கள் கங்குவா மாதிரி ஒரு ட்ரெய்லர் வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அக்டோபர் 10 இன்னும் காலம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் காலம் இருக்குது. அந்த 1 மாத காலம் இருப்பதால் இவங்க சரி இன்னும் நெருக்கமாக வரட்டும், அந்த டைமில் நம்ம ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிக்கலாம். படத்தில் ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன் போன்ற பெரிய இருக்காங்களா, அவங்களோட ஃபோட்டோஸ் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க சார். ஒரு ஐப் போட்டு பண்ணியிருக்கலாம். இந்த இப்போ நேற்றுலாம் கூட சொல்லியிருந்தாங்களா, இன்றைக்கி 10 மணிக்கு அப்டேட் வரப்போது. பெரும்பான்மையான ஆட்கள், நான் உட்பட நீங்கள் உட்பட கூட தெரிஞ்சிருக்கோம், ஒரு ரிலீஸ் டேட்டை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி படம் எடுப்பது ரொம்ப ஸ்லூன்னு ஆயிடுச்சு. சுலபமான விஷயம் ஆகிடுச்சு. அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது, குறிப்பாக அந்த படத்திற்கான ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ரஜினி மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார்களுக்கு இது ஒரு பெரிய அழுத்தம் தான். அவங்களுக்கு இல்லைன்னா கூட அதை பல கோடி ரூபாய் முதலீடு பண்ண அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய பிரச்சனை தான் சார். ஒரு பக்கம் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறார், ரஜினி சார் வேணுன்னே முடிவு பண்ணி தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, 10 சொல்லிட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. கலாய்க்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுத்தை சிவாக்காக போட்டியாக பண்ணுறாரு, ஏன்னா அண்ணாத்தன் படம் கொடுத்துட்டாரு எனக்கு, அதுக்காக போட்டியாக அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, எப்படி ரஜினி சார் பண்ணிருப்பார் சார் இந்த மாதிரி? ஒரு காலம் அப்படியேப்பட்ட பண்ணக்கூடியவர் அந்த மனநிலையே அவர் கிடையாது. இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக நான் புகழ்ந்து பேசுறதுக்கு நான் இதுவே கிடையாது. நீங்கள் பழைய நிறைய சம்பவங்கள்லாம் ரீகலெக்ட் பண்ணியே பேசலாம். நம்ம நிச்சயமாக அதுக்கான காரணமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அவருக்கான ஒரு ஃபேன்ஸு, அவருக்கான ஒரு அனுபவம், ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கார். இன்றைக்கும் ஆக்டிவாக நடிச்சுக்கிட்டு இருக்கார். சினிமாவில் எங்கே ஏற்றத்தாழ்வு, யாருக்கு என்ன பிரச்சனையெல்லாம் ஏற்படுதுன்னு அண்ணாத்த படம் தோல்விக்கு முழுக்க சிறுத்தை சிவா காரணம் கிடையாது. அது இப்போ கனெக்ட் ஆகலை அந்த படம். இப்போ ஜெயிலர் படம் இட்டு அதுக்காக ஜெயிலில் நெல்சனும் வச்சுன்னு அவர் தலையில் வச்சு கொண்டாடுறாருன்னா, வெற்றி தோல்வி சினிமாவில் சகஜம். ரஜினிகாந்த் பார்க்காத வெற்றி கிடையாது, அவர் பார்க்காத தோல்வி கிடையாது. இப்போலாம் அவர் ரொம்ப இயல்பாக அப்புறம் ஒரு ஞானியோட நிலைக்கெலாம் வந்தாச்சு. அதான் சூர்யாலாம் அவர் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால் போட்டிக்கு ஒன்று அவசியம் கிடையாது. இந்த டேட் கரெக்டாக இருக்கும். எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், வாரிசு துணிவு வந்தது, 2 படமும் ஓடிச்சு. கங்குவா வரட்டும், வேட்டையனை வரட்டும், ஒரு ஃபெஸ்டிவல் டே,
இப்போ 1200 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 600 கொடுக்கட்டும், இல்லை 60-40 கூட கொடுக்கட்டும். ஒரு எந்த படம் நல்லா இருக்குதோ அந்த படத்தை மக்கள் கொண்டாட போகிறாங்க. அப்படி அந்த படம் சுமாராக இருக்குது, அது ஏதோ ஒரு படம் அப்படின்னு வச்சுங்க, அந்த சுமாராக இருக்கிற படத்திற்கு கூட அந்த 4 நாள் லீவ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்திப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 படமே நல்லா ஓடட்டும், 2 படமே ஹிட் ஆகட்டும், தமிழ் சினிமா நல்லா இருக்கட்டும், அப்படி தான் நம்முடைய விருப்பம். ஓகே சார். சிறுத்தை சிவா பாயிண்ட் அப்படி பார்க்க போனால் அவர் எடுத்த படங்களுக்கு சிறுத்தை படம் வந்து காவலன் கூட மோதிச்சு, வீரம் படம் வந்து ஜில்லா கூட மோதிச்சு, விசுவாசம் படம் பேட்டை கூட மோதிச்சு. இப்போ இந்த படம் வந்து ரஜினி சார் கூட மோதுது. இப்போ இந்த படம் பார்க்க போனால் வெற்றி வாய்க்கு வந்து கங்குவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் சிறுத்தை சிவாவுக்கு வந்து நேஷனல் நடக்குது அந்த மாதிரி? இல்லை, நம்ம மேபி அது கூட டிஃபால்ட்டாக அவருக்கு நடந்திருக்கலாம். அது சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி முதல்ல வந்து கார்த்தி வச்சு ஒரு சிறுத்தனி ரீமேக் படத்தில் பண்ணார். அது பிறகு தொடர்ச்சி அஜித்தோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டார் வந்து. அப்புறமா வந்து ரஜினிக்கு படம் பண்ணார். இது வந்து இயல்பாக நடந்திருக்க ஒரு விஷயம். நீங்கள் பெரிய ஹீரோக்களுக்கு பண்ணும்போது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கு சிறுத்தை சிவா காரணமே கிடையாது. வந்து இதை போட்டு பார்த்து கிளி ஜோசி மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்காங்க, சீட்டு போட்டு பார்த்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு திரும்பவும் சொல்கிறது நான் என்னென்னா, சார் ஜெயிலருக்கு கூட அப்படி தான் சொன்னாங்க. வந்து பீஸ்ட் படம் எடுத்து தோல்வி படம் எடுத்து நெல்சனை வச்சு எடுக்கிறாரு, இது தாங்காது, இது ஊற்றி போயிடும், நெல்சனையே மாற்ற போகிறாரு, ரஜினியே டைரக்ட் பண்ண போகிறாருன்னு. கடைசி வரைக்கும் ரஜினி உறுதியாக இருந்தார். ஒரு இயக்குனர் இந்த படத்தில் இருந்து தூக்கப்பட்டால் அவருடைய வாழ்வு எந்த அளவுக்கு பாதிக்குன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ காலம் கடந்து வந்தாச்சு. ஆனால் நெல்சன் தான் இருப்பார்னு. ஆனால் ஜெயிலரில் நிறைய ரஜினியோட இன்புட் இருக்கும். அதை தாண்டி பேன் இந்தியா ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ளே இருந்ததுனால இது எல்லாம் மீறி ஒரு ஆடியோ லான்ச் வந்தது பாருங்கள். அந்த ஆடியோ லான்ச் தான் அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதுமாரி வேட்டையனுக்கு ஒரு ஆடியோ லான்ச்சோ ரஜினியோட ஸ்பீச்சோ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அது வேறு லெவலில் அந்த படத்தை கொண்டு போயிடும். கதை எந்த மாதிரி சார் இருக்கும்? ஏன்னா ஜெய்பீம் பார்த்து நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து சமூக நீதி கொண்டிருப்பாரு. இப்போ இந்த வேட்டையின் படம் வந்து ரஜினி சபை கொண்டு வந்திருப்பாரு. இல்லை, ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரோ, அது ரொம்ப சமூக அரசியல் பேசக்கூடிய இதெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க ஞானவேலுக்கிட்ட வந்து. இதெல்லாம் வந்து நம்ம பாடி தாங்காது, எனக்கு போலீஸாக தான் இது பண்ணுறாங்க அவர். ஆமாம்மா, அதுக்கு தான் வந்து எங்கள் காலா படத்துலேயே அந்த விமர்சனம் அவருக்கு வந்தது. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து எப்போவுமே ஒரு விரும்பக்கூடியவர்னா தன்னுடைய ரசிகர்கள் ஒரு 100 ரூபா 120 ரூபா 190 ரூபாய்க்கு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, வெளியே போகும்போது இந்த காசு திருப்தியாக தலைவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்கார், அந்த மனநிலையோடு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர். அதனால தான் ஜெயிலரில் அவ்வளோ கமர்ஷியல் இன்புட் உள்ளே சேர்த்தது வந்து. இதுலேயும் அதே போல் ஞானவேல்கிட்ட சொன்னப்போ இது என்னென்னா, ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர், அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன மாதிரியான சம்பவங்களை அவர் வந்து சந்திக்கிறாரு, அவருக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இதுதான் இப்போதைக்கான ஒரு ஒன்லைன் வந்து. இது முழு கதையும் யாருக்கும் உண்மையிலே தெரியாது, அது எங்கேயுமே லீக் ஆகலை வந்து. மேபி அடுத்தடுத்த அப்டேட்கள் விடும்போது அது தெரிஞ்சு போய்டும். அதனால தான் விடாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல வந்து. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயில் இப்போ வந்து கோட் படத்துடைய ட்ரெய்லர் வந்த பிறகு தானே உங்களுக்கு என்ன கதைன்னு நமக்கு வந்து அனுமானிக்க முடிஞ்சுது. அதுமாதிரி வந்து வேட்டையின் படத்தினுடைய ட்ரெய்லர் வரும்போது இது தாங்க முழு கதையாக இருக்கும்னு தெரியும். ஆனால் ஒன்லைன் இது தான். இதெல்லாம் தாண்டி அவ்வளோ ஸ்டார்ஸ் உள்ளே இருக்காங்க. இதுலேயும் வந்து அமிதாப் பச்சன் இருக்கார், பகத் பாசில் இருக்கார், ராணா இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்கிறதுனால இதுவும் ஜெயிலர் மாதிரி ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கும். ஓகே சார், அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது பார்த்து சந்திப்போம் சார். நிச்சயமாக, நன்றி.